என்ன நமக்கு என்னைக்கு இல்லாமல் எனக்கு இப்படி போர் அடிக்குது? அடிக்கக்கூடாது. ஒருவேளை வேலைக்கு போகணும்னு சொல்லுதோ? சச்சா, ஒருவேளை நமக்கு வயசாயிருச்சோ? ஐயோ, என்ன மாமா மனசுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. மனசுக்கு தான் பேசணும்னு ஆசைப்படுறேன், நீ தான் ஒத்துழைக்கவே மாட்டேங்கிற. அக்கா எதுக்கு அக்காவெல்லாம் கூப்பிட்டு உட்காருவா பேசலாம். அவன் பாவம் ஏதாவது பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருப்பா. இந்நேரத்தில் நீ அவளை கூப்பிட்டு அது எல்லாத்தையும் அப்படியே பாதிரியே விட்டு ஓடி வருவா. எதுக்கு? ஆமா மலர், நீ இன்னைக்கு காலேஜுக்கு போல? அதே மாமா நீ காலேஜ் லீவ் விட்டாங்க. லீவ் விட்டாங்களா? ஏன்? டிசம்பர் வந்தா புயல் பின்னாடியே வரும், புயல் வந்தா மழை வரும், மழை வந்தா எங்களுக்கு லீவ் வரும். ஆமா, அந்த புயல் பேரை திட்டுவாவோ. அக்கா தெரிஞ்சுட்டு திட்டுவா, பரவாயில்லையா? விடு விடு, பரவாயில்ல. ஆமா, வெயில் இப்படி சுண்ணு அடிக்குது வெளியே, இன்னைக்கு எதுக்கு உனக்கு லீவ் விட்டாங்க? அதை ஏன் மாமா கேக்குற? உனக்கு தெரியாததா? மழை வந்தா காலேஜ் லீவ் இருக்காது, காலேஜ் லீவ் விட்டா மழை வராது. அதே வேலையா போச்சு. மலர், அது உனக்கு மட்டும் இல்ல, உன்னுடைய அப்பா, அவங்களுடைய தாத்தா, தாத்தாவுடைய பூட்டன் பாட்டி. ஒரு நிமிஷம், இந்த தாத்தா பாட்டம் பூட்டி இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனாங்களா? அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனாங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனா அப்ப இருந்தே இப்படிதான், எப்ப மழை வரும்னு சொல்றாங்களோ அப்ப வராது, லீவ் விட்டுருவாங்க. ஆஹா, சரி மாமா, நீ எப்படி, நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போவியா? என்ன இப்படி கேட்ட? அந்த காலத்துல நான்லாம் மழையில நினைஞ்சுக்கிட்டே ஜாலியா ஸ்கூலுக்கு போவேன். ஏன் மாமா உனக்கு ஸ்கூல் போறதுன்னா அவ்வளவு பிடிக்குமா? இல்ல, மழைன்னா ரொம்ப பிடிக்கும். சரி மாமா, வேற என்னெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? மலர்னா ரொம்ப பிடிக்கும். அக்கா ஏய், நான் ஃப்ளவரு, அதுல அப்புறம் மழையில நினைஞ்சா சளி பிடிக்கும் அப்படி சொன்னேன். சரி, அதை விடு, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஒண்ணு என்ன, 2 கேளு, 3 கேளு, 4 கூட கேளு. முதல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. சரி கேளு. நீயும் அக்காவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? ஏய் மலர், அது லவ் இல்ல. என்ன கேட்க விடு முதல்ல. சரி கேளு. அதான், நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. இந்த லவ்வர்ஸ் எல்லாம் ஜோடியா வந்து வெளியில சுத்துறது, 4 இடத்துக்கு போயிட்டு வருது, அந்த மாதிரி கேக்குறேன். அப்படி கேக்குறியா? நாங்க போகாத இடமே இல்ல, பார்க்காத படமே இல்ல, எங்க கால் தடம் படாத ஒரு இடமும் இல்ல மலரே. என்ன சொல்ற? ஆமா, இத்தனைக்கும் அவன் வரமாட்டேன்னு அடம் பிடிப்பா. நான் தான் அவளை வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போவேன். அவளை மட்டுமா, எல்லாரையும் அப்படிதான் வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போவேன். எல்லாரையுமா? ஐயோ, ஒன்ன நான் கூட்டிட்டு போனாலும் அது தப்பு இல்லன்னு. இவன் சொல்றது பொய்ன்னு கண்டுபிடிக்க உனக்கு துப்பு இல்ல. வாடி அருமை பொண்டாட்டி, கிடைக்குமா சூடா பொண்டாட்டி? என்ன மாமா சம்பந்தமே இல்லாம கேட்டுட்டு இருக்க? அது மழை வேற வெளியே பெஞ்சிட்டு இருக்குல்ல, இந்த கிளைமேட்டுக்கு காரமா பஜ்ஜியோ போண்டாவோ சூடா காஃபியோ டீயோ குடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இதெல்லாம் நல்லாதான் இருக்கு, நீங்க பண்றதுதான் நல்லாவே இல்ல. ஏன் ஏன் நான் என்ன பண்ணேன்? இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏதோ லவ் பண்ணும் போது அங்க கூட்டிட்டு போனேன், இங்க கூட்டிட்டு போனேன், தியேட்டருக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு கதையா விட்டுட்டு இருக்கா அவகிட்ட. என்னக்கா சொல்ற? கதையா? கதைதான், காதல் கதை, கொட்டு கதை. கொட்டு கதை. ஏய், நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கியா? நான் ஏன் கேட்டுட்டு இருந்தேன்? நீ பேசுறதுதான் ஊருக்கே கேக்குது. ஆமா, நான் பேசுறது ஊரே கேக்குது, நீ மட்டும் தான் கேட்க மாட்டேங்கிற. மாமா நான் கேப்பேன் மாமா. அப்படி சொல்லு. நான் ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடி மரியாதை ஓடி போயிரு. நாளைக்கு எக்ஸாம் வச்சு படிக்க இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சரி சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நிறைய விஷயம் பேசுவீங்க பர்சனலா, அதுல நான் நடுவுல எதுக்கு? மலர், நான் தான் நடுவுல உட்கார்ந்திருக்கேன், நீ ஓரமா தான் உட்கார்ந்திருக்க. மாமா உங்களுக்கு டைமிங் சென்ஸே இல்ல. அக்கா நான் வரேன். மலர் இரு, நான் வரேன். நீ எங்க போற? இல்ல, படிக்கிற புள்ள, அவளுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், நான் போய் கிளியர் பண்ணிட்டு வரேன். எனக்கு தான் உன் மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. சரி, அவ வயசுக்கு வந்த புள்ள தானே, அவளுக்கு தெரியும். நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணமா. நானும் விளையாட்டுக்கு தான் பண்ணேன். நைஸ். வாங்கடா 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 மச்சான். மச்சான் எனிமி அட்டாக் பண்றேன்டா, வாடா வாடா வாடா, சீக்கிரம் வாடா. குளோல் குரு சீக்கிரம் வாடா 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 வாடா, ரிவே பண்றேன் மச்சான். எனிமி இருக்கான் பார், சீக்கிரம் வா சீக்கிரம் வா மச்சான். ஒரே நிமிஷம்டா. உங்களை வீடெல்லாம் தேடிட்டு இருக்கேன், எங்கெங்கயோ. ஏன் இங்க வந்து என்ன பண்றீங்க? நான் இங்க இருக்குமா, நீ எதுக்குமா வீடெல்லாம் தேடிட்டு இருக்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பப்ஜி ஆடிட்டு இருக்கேன். நான் பஜ்ஜி போடலாம், வாழைக்காசிவை கூட்டு போலான்னு பார்த்தா இங்க வந்து பப்ஜியா விளையாண்டுட்டு இருக்கீங்க. சரிம்மா, எதுக்குமா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இப்போ என்ன உனக்கு பஜ்ஜி தானே போடணும், போட்டு குத்துட்டா போச்சு, அவ்வளவுதான். இல்ல பரவாயில்ல, நீங்க ஒன்றும் பஜ்ஜி போட வேணாம், வாழைக்காவும் சீவ வேணாம். துணி துவைச்சு வச்சிருக்கேன், மாடியில போய் காய போடுங்க. ஒன்று வாழைக்காய் சீவி பஜ்ஜி போடுன்ற, இல்லை மேலே போய் துணி காய போடுன்ற. நான் சும்மா இருக்கக்கூடாது, ஆக மொத்தத்தில் வீட்டில் என்னமோ பண்ணி தொலைகிறேன். ஏன் என்ன பிடிச்சிதானே கல்யாணம் பண்ணீங்க? இதெல்லாம் நான் சொன்னா செய்ய மாட்டீங்களா? ஆமாம், பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணேன். என்னது கேட்கல? இல்லைம்மா, பிடிச்சிதாம்மா கல்யாணம் பண்ணேன், வேற ஒன்றும் சொல்லி இதோ போயிடுறேன். வர வர என்னன்னே தெரியல, இந்த மனுஷன்
மனுஷனை சரியா வேலையே வாங்க முடிய மாட்டேங்குது. ஏங்க நீங்க ஒன்னும் துணி காய போட வேணாம், பாத்திரம் விளக்கணும், இங்க வாங்க. என்ன பண்றான் இந்த ஆளு? எப்போ வர சொன்ன? இங்க வரதுக்கு நான் இவ்வளவு நேரம். சே யோ, இங்க வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? என்னையாச்சு? ஏன் ஒரு மாதிரி கால் தாங்கி தாங்கி நடக்கிற? ஓனர் ரோடு ஃபுல்லா தண்ணி. நீ கூப்பிட்டேன்னு அவசரத்துல ஓடி வரான், புசுக்குன்னு காவல்ல காலை விட்டேன். அது ஏன் எங்க விடுற? காவல்ல கால் விட்டேன், அப்படி விட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நல்ல வேலை கால் ஒரு கால் தான் போச்சு. அப்புறம் 2 கால் போயிருந்தேன்னு வச்சுக்கா உள்ள போயிட்டு இருப்பேன். பார்த்து வர வேண்டியதானே? ரோடு ஃபுல்லா தண்ணி தேங்குது, பார்த்தல கார்லாம் மிதங்குது, 4 லட்சம் போயிட்டு போற. பார்த்தேன். சரி, என்னத்துக்கு அவசரமா வர சொன்னா? ஐயோ, ஒண்ணும் இல்லையா? ஒண்ணு இல்லைன்றது அப்படி எதுவும் வர சொன்னா போயா, நான் வேற காவாலெல்லாம் காலை விட்டணும். இருக்கியா? யோ, ஒன்னு இருக்கியா? அதுக்கு தான் வர சொன்னேன். இருக்குதா? இந்த ஏரியாவில் என் மனச புஞ்சின்னு ஒரு ஆள் நீதான். இங்க இருக்கு. என் மனச புஞ்சின்னு ஒரு ஆள் நீதான்யா. எதுக்கு? அதான் ஒண்ணு இருக்குங்க. அப்படியே பக்கத்துல கிச்சன் உள்ள போயிட்டு ஒரு டம்ளரா கருவாட்டு கொண்டு வலிச்சு போட்டு. எதுக்கு? அதான் ஒண்ணு இருக்குதுங்க. நான் சொன்ன ஒண்ணு அந்த இல்லையா? ஆமா, இப்ப குடிக்க போறேன் யாரு உங்ககிட்ட சொன்னது? மீதான ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா? யோ, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. சரக்கு எப்ப பார்த்தாலும் மழை டைம்ல கூட நீங்க அடங்க மாட்டீங்கல்ல? மழை டைம்ல தான் தேவைப்படுது. யோ, வெயில் காலத்துல தான் குஷ்டு ரோட்ல விழுந்து கிடக்குறீங்க, மழை காலம் தானே. இங்க பாரு, ஸ்கூலு காலேஜ்லாம் லீவ் வருது பயிலா, அந்த கடையும் லீவ் ஒண்ணும். அப்பதான் நீங்களாம் திருந்துவீங்க. எங்கன்னா ரோட்ல வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயிட்டு போறேன். தண்ணி அடிச்சுன்னு தண்ணியில் அடிச்சுன்னு போட்டு நல்லா தானே இருக்கும். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி சரக்குலாம் ஒன்றும் கிடையாது. சரக்கு ஒன்றும் கிடையாது. சப்புன்னு போயிடுச்சு. காரமா போவோம் இரு. அது ஒன்றும் இல்லையா, போன வாரம் வடநாட்டுக்கு இமயமலைக்கு டூர் போயிருந்தேன்ல. இமயமலைக்கா? இருக்கிற திருவண்ணாமலையா போக முடியல. நேற்று பஸ்ஸில் என்ன கூட்டம் இப்படி நச்சுன்னு வரேன். தள்ளுறானுங்க. யோ ஏறியா அப்படின்றானுங்க, தள்ளுறானுங்க. பின்ன தள்ளாம என்ன பண்ணுவானுங்க? அவ்வளோ கூட்டத்தில் நீ எப்படி இமயமலை போயிட்டு வர? யோ, அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டியா? இமயமலையில ஒரு பவர்ஃபுல் சாமியாரை பார்த்தேன். அவர் தான் இந்த மாத்திரையை கொடுத்தாரு. யோ, குழந்தைங்க துன்ற மாதிரி கலர் முட்டாய் இருக்குது. இது நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தைங்க சாப்பிட்ற முட்டாய் இல்லையா, பெரியவங்க சாப்பிட்ற முட்டாய். இதை சாப்பிட்டுன்னு வச்சுக்கா, கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க. ஐயோ, நீ எதுக்கா சாப்பிட்ட? போச்சு, என்ன வளர போறான்னு தெரியலையே. என்னையா அது? என்ன டைரக்ட் பண்றாங்க? இப்படி பேப்பர் எடுத்துட்டு வந்து அண்ணா போலாம் அண்ணா ரெடியா? நாங்க ஒரு மேக்கப் போட்டோம்யா, இல்ல ரெடி ஆகல கேமராமேன் போய் இப்படி வந்து இப்படி போட்டவல அப்படியே நிக்க வச்சு என்ன சொன்னா கோச்சிக்கிறேன். இல்லங்க பண்ண ஆரம்பிச்சிட்டானே. அசிஸ்டன்ட் வரானே, சப்பாத்தி எடுத்துன்னு வாடான்னா காஞ்சி போன வரட்டி மாதிரி எடுத்துன்னு வரான். யோ யோ, கடைக்காரன் தப்பு, அவன் தான் போவான். டீ கேட்டயா, சூடே இல்லையா, குடிச்சு பார்த்தா உறிஞ்சா 2 வாயில போகுதுயா. சரி விடு. என்ன மழைக்கு எப்படியா குடிக்கும்? சரியா விடியா, அவங்களையும் ஏன் திட்டுற? உண்மையா சொன்னா கோச்சிக்கிறீங்க. ஐயோ, ஆமா, நீ எல்லாம் ஓனரா? இந்த வீட்டுக்கு ஓனரா? அசிங்கமா இருக்குதியா? வாடகை வாங்குற அறிவு இல்ல உனக்கு? ஒரு வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்குதா? வீட்டுல ஜன்னல் கீழே எங்க இருக்கும்? மேல இருக்குதா? இல்ல கொசுவால போட்டுக்கிறியா? என்னையா நீ ஒரு உண்மை சொன்னா ஓவராதம் பண்ணுகிறீங்க. யோ, கொஞ்ச நேரம் தான் உண்மை வேலை செய்யும். நார்மல் ஆயிட்டியா? எல்லாம் உண்மை. அடுத்த எபிசோட் நீ வரது கஷ்டம் தான்யா. நீ நான் சொல்லி ஆகணும். சரி, நீ என்ன பண்ற? எடுத்து உன் பசங்க கிட்ட கொடுத்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க பாரு. இப்படியாப்பட்ட மாத்திரை முன்னாடி என்கிட்ட குத்தியேன், டைரக்டர் கிட்ட குத்துருக்கலாம்ல. அவரு என்கிட்ட உண்மையா சொல்லியிருப்பாரு, நான் நல்லா பண்றேன்னா இல்லையா. போ, தெரியல உனக்குதான். போ போ. அப்பாடா, இந்த மாத்திரையோட பாவம் தெரியாம தான் ஒரு பாக்கெட் பிரிச்சு நானே சாப்பிட்டு வீட்டுல உளறி உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். பொண்டாட்டி மாத்திட்டா. அதான் இன்னொரு பாக்கெட் இருந்தது, எத்தனை இவங்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ இவன் எப்படி வாங்குறான்னு பார்ப்போம். கிளம்புவோம். தீபா, இதுக்கப்புறம் தான் மாத்திரையே வேலை செய்யும் மச்சான். என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? தீபா பத்தி ரொம்ப லவ்வபிளா ஏதாவது சொல்லணும்னீங்களே. ஆமா. என்ன சொல்லி மாப்பிள்ளை எல்லாரும் இருக்காங்கல்ல, மாமாவும் இருக்காரு, என்னை பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லுங்களேன் எல்லாருக்கிட்டையும். உன்னை பத்தி தானே சொல்றேன், சொல்ல வேண்டிய நேரம் தான் இது.
உன்னை என்ன நான் பிடிச்சி கல்யாணம் பண்ண நினைச்சியா? அப்புறம் அந்த ஆள் என்ன உன்னை அடிச்சு கல்யாணம் பண்ண வச்சான். இத்தனை நாள் நீ நினைச்சிட்டு இருப்ப மழை பாசமாகறன்னு, எல்லாமே வேஷம்தான். பாவி. இத்தனை நாள் எல்லாத்தையும் நான் மறைச்சு வச்சுட்டு இருந்தா என்னையே எல்லாரும் சேர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த ஆள் நாடானா உன் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்துன்னு போயிட்டு டெய்லி குடிச்சிட்டு வரான். அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். காசு காணாம போகுதுன்னு அப்பவே நினைச்சேன் நானு. மாமா மாப்பிள்ள அங்க எங்க ஒளியறீங்க? வாங்க. இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல இருக்கு. இல்லையே, என்ன மறந்தீங்க? கல்யாண மேடையில என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் இவ்வளவு பக்கத்துல. அது எப்படி அவனுக்கு ஞாபகம் இருக்கும்? பொண்ணுடைய அண்ணன் நான் தான் தெரியாம கல்யாண மேடையில என்கிட்டயே வந்து பொண்ணை விட பொண்ணுடைய தங்கச்சி நல்லா இருக்குல்ல ப்ரோ அப்படின்னு சொன்னியே, ஞாபகம் இருக்காயா? இல்ல. இது மட்டுமா சொன்ன? கல்யாண மேடையில நின்னு காலெல்லாம் வலிக்குது ப்ரோ, எனக்கு ஒரு கோட்டர் இருந்தா கொடுங்க ப்ரோ, கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லு வாங்கி தரேன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்காயா? டேய் நீ ஏதோ நல்லவன் மாதிரி நடிக்காதடா தகப்பா. அப்பப்போ என் பொண்டாட்டி பேக்ல இருந்து காசு எடுத்தது பத்தாம என் தங்கச்சி பேக்ல இருந்து, அது இல்லாம ஒரு நாள் என் பர்ஸ்லயே நானே கடன் வாங்கி தான் வச்சிருக்கேன். என் பர்ஸ்ல இருந்து 10 ரூபா திரும்ப பீடி எடுத்துட்டு வந்திருக்கேன். தீபா என்ன ரொம்ப நேரமா சொல்ல ட்ரை பண்ற? இத்தனை நாள் என் பர்ஸ்ல காசு காணாம போனப்போ நான் உங்களை எல்லாம் சந்தேகப்பட்டு தெரியுமா? அது மட்டும் தான் நினைச்சியா? இத்தனை நாள் பேய் படம் பாக்குறப்ப பேயை பார்த்தான் பயந்தன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா பக்கத்து அழுவுறன்ற பேர்ல உன் மூஞ்சி கிட்ட எத்துனுறியே, அதை பார்த்து தான் நான் பயந்துட்டு இருந்தேன் இத்தனை நாள். இவ்வளோ நேரம் ஏயா என்னை பத்தி அவ்வளோ பெருமையா மானே தேனேன்னு பேசிட்டு மாத்திரை போட்டோன்னே இவ்வளோ கேவலமா மானங்கெட்டத்தனமா பேசுற. இந்த எல்லா கேடு கெட்டத்தனத்துக்கும் காரணம் நீதான் மாமா. சார், ஐயோ, எங்க மாமா ஒழுங்கா அழுக முடியா? நீங்க அழுங்க மாமா, நீங்க அழுங்க. ஆமா தட்டுவாதீங்க. இப்ப பேசு. தண்ணி கேன் போட சொன்னீங்க, எங்க மேல போடணுமா கீழே போடணுமா? நான் தலையில போடியா? தலையிலையா? சரி போட்டா போச்சு. எப்பவுமே போடு, அங்கேயே போடியா? இப்போ எப்பவுமே போடுறது என்னோட ஃபேவரட் பிளேஸ் அதுதான். அப்போ அங்கேயே போட்டலாமா? எங்க போடு, அங்கேயே போடியா? சரி, தண்ணிக்கு நான் கேட்கவே இல்லையே. ஆமா, உள்ள தண்ணி 25 கேன் இருக்கு. யோ, நீ தண்ணி கேனை கொண்டு வரதை விட எம்டி கேன் கொண்டு வரது அதிகம். மாமா ஏதோ மேல சந்தேகமா இருக்கு. அப்ப தண்ணி கேன் போடுற வரலையே, அது உண்மையா சொல்லு. காவா தண்ணியா இல்ல குழா தண்ணியா? இப்போ உண்மையா வராது. போடுங்க மாமா. மாமா தரையன். வாய் திறந்து. ஏய், வாயை திற. என்ன சார் அது? யாராவது இவனுக்கு உடனே வேலை செய்யுது. சூப்பர் மாத்திரை. ஆ. அது கொஞ்ச நேரம் ஊற வச்சு தரல மாமா, கையிலே வச்சு. அதான் அது கொஞ்சம் வேற எங்கேயும் வச்சு இருக்கு நீ ஏற்கனவே போட்டதுக்கு இருக்கு உனக்கு. அம்மா நான் சொன்னேன் எந்திரியா. இப்ப சொல்லு, ஏன் இத்தனை தண்ணி கேன் எங்க வீட்டுல போடுற? நீங்க தானே அந்த பொண்ணோட அப்பா? எந்த பொண்ணு? உங்க பொண்ணு மலரை நான் ஒன் சைடா லவ் பண்றேன் சார். என்னது? மலரை லவ் பண்றியா? மாத்திரை மலரை லவ் பண்றானாமே. மாத்திரையை உள்ள இருக்கு. மலருக்கு தான் தண்ணி தெளிக்க வந்துருக்காங்க. ஓ, இவர் தண்ணி ஊத்தி மலர் வைக்க போறாமா? ஏண்டா, நானே இப்பதான் கஷ்டப்பட்டு இவளை கல்யாணம் பண்ணி அப்படியே மலருக்கு இல்ல மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சொன்ன வச்சா நீங்க இவன் மட்டும் தலைமையிலே போடுங்க. யோ, உன் தங்கச்சி கரெக்ட் பண்ணிருக்கா? என்ன கேளியா? டேய், என்ன வேணும் உனக்கு? மச்சான், இந்த தங்கச்சி தான் எனக்கு வேணும் மச்சான். அப்படியே வெச்சனா. அப்பா என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கு. என்ன காரியம் பண்ணிருக்கமா நீ? நான் என்னப்பா பண்ணேன்? மலருக்கு தண்ணி ஊத்த வந்திருக்காமா. ஐயோ, உன்னை லவ் பண்றானாமா. லவ்வா? சீ, இவள என்னமா விட்டு வச்சிருக்கீங்க? போடா. தள்ளுங்க, நானும் மலர் சேர்ந்து அடிக்கிறேன்.